மக்கு யூனிவர்சிட்டி என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் அப்பா பேர் வைக்கிறது அவர் பேர் வைக்கிறதும் இறை சக்தியால் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இனி அப்பா புராணம் பாட முடியாது, கருணாநிதி புராணம் பாட முடியாது, ஸ்டாலின் புராணம் பாட முடியாது என்பது நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல செய்தி. யோகியாக இருந்து பேர் வைங்க, இல்லை ஒரு பெரிய தியாகியாக இருந்து பேர் வைங்க, ஏற்றுக்கிறோம். பாஜக கைப்பாவையாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவன் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் எனக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இங்கே மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, பஞ்சாயத்து தேர்தல் நடத்த, அந்த தேர்தல் ஆணையம் யார் கைப்பாவையாக இருக்குது? திருமாவளவன் சொல்லுங்கள். பாகிஸ்தான் விமானம் எத்தனை சுட்டி வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்க வேண்டியவன் இந்திய ரஃபேல் விமானம் எவ்வளோ சுட்டி வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறவன்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கான், இந்தியாவிலையும் இருக்கான். அவ்வளோ வேணும் அடித்து துரத்தணுங்கிறேன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேச வேண்டிய அரசியல் அலசல் என்னன்னு ஒன்று பார்ப்போம். முதல் அரசியல் அலசல், கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேரை ஸ்டாலின் வச்சார். அப்போவே நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். எப்படின்னா, ஆனால் அவர் வச்ச பேரே அசிங்கமாக போச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சார் ஆங்கிலத்தில். அப்போ முத்தமிழ் எம், அறிஞர் ஏ, கலைஞர் கருணாநிதி கே, யூனிவர்சிட்டி யூ அப்படி போட்டிங்கன்னா மக்குன்னு வருது. யூனிவர்சிட்டிக்கு போய் பேர் வைக்கிறீங்க, அறிவாளி யூனிவர்சிட்டின்னு வரணும், மக்கு யூனிவர்சிட்டின்னு வரலாமா, பேரை மாற்றுங்கயான்னு நம்ம கிண்டலாக சொன்னோம். ஆனால் கிண்டலாக சொன்னது கரெக்டாக வந்துருச்சு, நியாயமாகவே வந்துருச்சு. இப்போ எப்படின்னா, ஸ்டாலின் சொல்கிறார், கேட்பார், ஏன் எங்கள் அப்பா பேரில் மட்டும் வைக்கக்கூடாதா பல்கலைக்கழகத்துக்கு? எம்ஜிஆர் அதிகம் படிக்கலைல்ல, எம்ஜிஆர் பேரை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பார். எம்ஜிஆர் வச்சுருக்கோம்னா, எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் பல என்ஜினியரிங் காலேஜுகளை அவர் ஆட்சியில் உருவாக்கினார், பல மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை அவர் ஆட்சியில் உருவாக்கினார். உங்கள் அப்பா எந்த இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கினார், எந்த மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார்? உடையார ஆரம்பித்து வச்ச மருத்துவ கல்லூரியை மூடிடுவேன்னு அதில் போய் பேரம் பேசினார். அதனால் பல கல்வி நிலையங்களை உருவாக்குனதுனால எம்ஜிஆருக்கு பல்கலைக்கழகத்தில் பேர் வைக்கிறதுக்கு அவருக்கு யோகியதை இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா எந்த ஒரு கல்விக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செஞ்சதாக சரித்திரம் இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே இப்போ எதிர்த்து பேசின உதயகுமாருங்கிற மாணவரையே கொலை பண்ணாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு இவர் தான் பண்ணாருன்னே வந்தது. அப்போ அப்படிப்பட்ட கல்விக்கு இந்த மாதிரி மோசமான முன்னுதாரணத்தை செய்த அவர் பேரை வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேலும் மக்குங்கிறது யூனிவர்சிட்டி அது அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கே கெடுதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் நீங்கள் ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு பேர் இந்திரா காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்னு வரும். ஆனால் மாணவர்கள்லாம் சுருக்கமாக இக்னூன்னு தான் சொல்லுவாங்க. இந்திரா காந்தி நேஷ்னல் அந்த யூனிவர்சிட்டி இதெல்லாம் பெருசாக இருக்குல்ல, இக்னூ அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டின்னு வச்சுட்டிங்க, எல்லாம் ஷார்ட்டாக மக்குன்னு தான் கூப்பிடுவான். அப்போ அதில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கேவலம். இதை நம்ம அப்போவே சொன்னோம், கொடுக்கக்கூடாது, பேர் வைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு என்ன, அவருக்கு தான் புகுந்து வளர்றாரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கலாம் உங்கள் அப்பாவை, பரவாயில்ல. நூலகத்துக்கு வைக்கக்கூடாது, உங்கள் அப்பா படித்த படிப்புக்கு நூலகத்துக்கு வைக்கக்கூடாது. சரி, நூலகத்துக்கும் வச்சிங்க, கக்கூசு கூட வச்சுட்டீங்க. எங்கே ஒரு ரெண்டு கக்கூஸில் கனிமொழி படம், பொம்பளை கக்கூசுக்கு, ஆம்பளை கக்கூசுக்கு உதயநிதி படம்லாம் போட்டு வீடியோலாம் நாங்கள் போட்டோம். அது மாதிரி இடங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர் ஃபோட்டோ வைக்கிறது கரெக்டு. ஆனால் கல்வி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிறதுனா தெரசா யூனிவர்சிட்டின்னெல்லாம் வச்சாங்க.
மதர் தெரசா எவ்வளோ பெரிய ஆள் அவங்க, எவ்வளோ பெரிய சமூக சேவையெல்லாம் செஞ்சாங்க. அந்த இதில் போய் கருணாநிதி யூனிவர்சிட்டி வைக்கலாமா அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு கவர்னருக்கு உரைச்சிருக்கு. அவருக்கு தானாகவே அவர்கிட்ட இந்த கூட்டம் மசோதா அவன் தான் வச்சுருக்கான்ல சட்டசபையில். ஆம் என்றால் ஆம், அது எல்லா பேரும் தூங்கிட்டு இருக்கான். அந்த திமுக காரன் பூரா எல்லாம் ரவுடி போயிடுங்க. எவன் உருப்படியான எம்எல்ஏ இருக்கான்? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், எல்லாம் மன்னர்கள் வந்தானே எம்எல்ஏவாக இருக்கான். ஆம்னோன்னா கையை தூங்கிக்கிட்டே கையை தூக்குறவன். உடனே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றப்பட்டது, கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் கவர்னர் உண்மையிலே எந்த முட்டாளுங்க போட்டாங்கன்னா ஒப்புதல் கொடுக்கணும். நம்ம சட்டம் எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. ஸோ இவர்களுக்கு அதிகம் இருக்கணும்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவன் போய் அங்கே அயோக்கியத்தனம் பண்ணுறானே. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு ஊரை கூப்பிட்டு இதில் கூப்பிட்டு இது வேணாம், நீட்டு வேணாம். இன்றைக்கி கூட இந்த கமலஹாசன் அவருக்கு மண்டையில் என்ன இருக்குன்னே தெரியல. அதான் படிப்பு வேணுமையா அவங்களுக்கு. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவன்லாம் அறிவாளியாகவே இருக்க முடியாது. இன்னமும் போய் பேசிக்கிட்டே நீட்டு இதனால் தான் வேண்டாம் என்று சொல்ல என்ன மண்டையில் மூளைங்கிறது இல்லை. வருங்கால டாக்டருக்கு திறமையானவனாக வரணும்னு நினைக்க வேணாமா? அடிப்படையில் கொஞ்சமாச்சும் ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தானே டாக்டருக்கு நல்ல டாக்டராக வருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னும் முட்டாள்தனமாக போகிற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கக்கேடு ஒன்று. அதனால் பார்த்தாரு கவர்னர், இதை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ முடிவு பண்ணிவிட்டு அவருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இது பண்ணணும். ஆனால் அவன் அயோக்கியனாக இருக்கான். குடும்ப இதெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சார் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டான், நல்லவனை தேர்ந்தெடுத்திருந்தால் பரவாயில்லையே, இந்த மாதிரியால் இவன் நல்லதை செஞ்சால் பரவாயில்லையே. இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேதை பேரவை டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டின்னு வச்சாங்க. அவர் ஒரு வக்கீல், இந்திய அரசியல் சட்டம் எழுதுனதில் ஒரு பெரிய பங்கு வகித்தார். ஒரு சட்ட யூனிவர்சிட்டி சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் வச்சுட்டாங்க. ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அந்த துறையில் பெருசாக விளங்கினவங்கல்ல. அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா கவர்னரை பார்த்தார். எப்படி அவங்கள அடிக்கலான்ட்டு மசோதாவை வச்சுக்கிட்டே இருந்தார். இவன் தான் மசோதா கையெழுத்து போட லேட்டானா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறானே. ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சார். வச்சுட்டு மசோதாவுக்கு அனுமதி கொடுக்காம ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார். ஜனாதிபதிக்கு என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு? ஏற்கனவே துணைவேந்தர் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாலும் யூஜிசின்னு பேர், மத்திய பல்கலைக்கழக இதுன்னு அர்த்தம். அது மத்திய பல்கலைக்கழக குழுன்னு அர்த்தம். யூஜிசி அவங்க தான் இந்தியா பூரா கல்விக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்க. அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது பொருளாதார உதவி எல்லா பல்கலைக்கழகத்துக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட வழக்கம் நிலுவையில் இருப்பதால் இப்போதைக்கு இதை கொடுப்பதற்கு கவர்னர் சம்மதம் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டார். இப்போ ஜனாதிபதி என்ன பண்ணுவார்? 6 மாதம் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் முடியாது, அதுக்குள்ளே ஆட்சி மாறிடும்ல அப்படின்னு சொல்லிடுவார். சுப்ரீம் கோர்ட் வாலாட்ட முடியாது ஜனாதிபதிக்கிட்ட. ஜனாதிபதி ஏற்கனவே 6 கேள்வி 7 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கே இன்னும் பதில் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட். அதனால் ஒரு வழியாக வெற்றிகரமாக இறைவனின் சக்தியால் மக்கு யூனிவர்சிட்டி என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் அப்பா பேர் வைக்கிறது அவர் பேர் வைக்கிறதும் இறை சக்தியால் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இனி அப்பா புராணம் பாட முடியாது, கருணாநிதி புராணம் பாட முடியாது, ஸ்டாலின் புராணம் பாட முடியாது என்பது நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல செய்தி. யோகியனாக இருந்து பேர் வைங்க, இல்லை ஒரு பெரிய தியாகியாக இருந்து பேர் வைங்க, ஏற்றுக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்ச அந்த அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் மாமான்னு கூப்பிடுவாங்க. டபுள் எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ படித்தாள். ஏதோ யூனிவர்சிட்டிக்கு வச்சேன். உங்களெல்லாம் ஏற்றுக்கிறேன். பெரியார் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்கான். அதை ஒரு நாள் அடித்து மூடணும். அது தகுதியே இல்லாத ஆள், ஒன்றுமே படிக்காத ஆள். இந்த வேற அந்த பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் மூடணும். அதனால் கவர்னருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கல்வியில் மிகச்சிறந்து விளங்கிய ஒரு மனிதரின் பெயரை கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு வைக்க வேண்டும். அதனால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்த கவர்னருக்கு நம் நன்றியை தெரிவிப்போம் அப்படிங்கிறது முதல் கருத்து. இந்தியா கூட்டணியில் பிளவு, நல்ல செய்தி. யாரால் பிளவு? ஸ்டாலினால் தான். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதியால் தான். என்னென்னா பீகாரில் 65 வாக்காளர்கள் காணாமல் போயிட்டான்.
அப்போ தேர்தல் கமிஷன் கேட்பானா இல்லையா? நீங்கள் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷராக பேசுங்க. இவன் பூரா திருடன் வந்து அவனுக்கு இது நீக்காமல் இருந்தால் தான் நல்லது. 20-25 வருஷமாக செத்தவன் பேர் எல்லாமே நீக்கலை, காலி பண்ணி போனவெல்லாம் நீக்கலை. நான் சொன்னேன்ல, நாங்கள் ஊரில் இருந்து வந்து 20 வருஷமாக நீக்காமல் வச்சுருந்து எங்கள் ஓட்டை பூரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லது ருசி கண்ட பூனை. அதனால தான் கனிமொழி சொல்கிறேன், அதெல்லாம் மாற்றவே மாட்டேன். நீங்கள் என்ன மேடம் மாற்றுறது? உங்களுக்கு என்ன அதிகாரம்? தேர்தல் கமிஷனில் மாற்றுவான். வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போங்க. அங்கே போய் ஜோதிமணியோட சேர்ந்து செவரேறி குதிச்சு பெஞ்சேறி குதிச்சு அங்கே போய் பேசுங்க, இதில் பார்லிமெண்ட்டில். இப்போவும் விடமாட்டோம், ருசி கண்டு இருக்கிட்டீங்கல்ல கள்ள ஓட்டு போட்டு. அதனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, நீக்க விட மாட்டோம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி விடுவான்? 65 இவங்க இல்லைன்னா நீங்கள் தானே செய்வான். ஆளே இல்லைப்பா. வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா நீ எங்கேயும் போய்க்க. பீகாரில் நீ இல்லை, உனக்கு ஓட்டெடுப்பு இல்லை, வாக்காளர் பட்டியல் இல்லை. சொல்கிறது ரைட்டு தானே, குதிக்கிறான்ல இவன். இப்போ இவன் குதிச்சான்ல, அங்கே இந்தியா கூட்டணியில் பீகார் அந்த லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி இருக்குது. லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் தேஜஸ் யாதவ், அவர் தான், அவங்க கட்சி தான் இங்கே வந்து பெரிய கட்சி. பிஜேபி, நிதிஷ்குமாருடைய கட்சி, ஜனதாதள், அது மாதிரி ஒரு கட்சி பெருசு. அவர் என்ன பண்ணிட்டார்? இந்தியா கூட்டணியில் இருக்கார். அவர் பிரச்சனை தூக்கிட்டார். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பீகார்காரனை நீக்கணும், பீகார்காரனுக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் பீகார்காரனே பேசிக்கிட்டு இருக்க நீ. இன்னும் 2 மாதத்தில் எனக்கு எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில். நீங்கள் பூரா இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஸ்டாலின் அவன் கூட்டாளி பூரா, அவங்க கூட்டாளி பூரா இப்படி பீகார்காரனை சேர்க்கக்கூடாது, ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னா எனக்கு ஓட்டு விழுகாதடா. இங்கே இவங்களோட போய் சேர்ந்துருக்கேன்னு என்னையும் காரித்து போவான்டா. அதனால் அந்த பேரை வச்சுக்காதடா, அந்த பேச்சை வச்சுக்காதடான்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, ஏண்டா பீகார்லேருந்து வந்தவன்லாம் பிஜேபிக்கு போடுவான், பிஜேபி போடுவான்னு சொல்கிற மடையங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்கிற மடையங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் இதுக்கு இப்போ பேசுகிறவனை தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? எங்கள் பீகார்லேருந்து வந்து இங்கே வெளியில் வந்தவன் எவனும் எல்லாருமே பிஜேபிக்கு போடுவான்னு சொல்லாத. அப்படி வந்தவர்களில் பெரும்பாலானோர் இஸ்லாமியர்கள். இந்த காணாம போனானே 65 லட்சம், அதில் அவர் சொல்கிறார் தேஜஸ் யாதவ் பெரும்பாலானவன் இஸ்லாமியர்ப்பா. அடுத்தது பட்டியலினத்தை சேர்ந்தவன். 3வது எங்கள் யாதவாக்கள், அங்கே யாதவாஸ் அதிகம், எங்கள் யாதவாக்கள். அதனால் நீ வந்துக்கிட்டு இவன் பூரா பிஜேபிக்கு போடுவான்னு சொல்லாத. எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு போடுறவங்க ஓட்டு அதில் நிறையா இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னமும் இவனுக்கு புத்தி வரணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கிற அரசியல்வாதி பூரா அடிமுட்டாளுங்க. இங்கே இருக்கிறவன் பூரா படித்தவனும் முட்டாளாக இருக்கான்ல. அப்போ எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு பாருங்கள். இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காண்டா, இங்கே வேலைக்கு வந்தவன்லாம் அவன் பிஜேபிக்கு போட மாட்டான்டாங்கிறாரு. அதைத்தான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க? ஸ்டாலின் ரைட்டு, இஸ்லாமியர்கள் வராங்க, நம்ம எப்போவுமே இந்த வேலை இவங்களை ஏமாற்றி, இந்த கஞ்சி குடிக்கிறது இது குடிக்கிறது ஏமாற்றி நம்ம ஓட்டை வாங்கிடலான்னு நினைப்பார். ஆனால் பீகாரில் இருக்கிற இஸ்லாமியர் யார் சொன்னால் கேட்பான் தெரியுமா? நம்ம ஹைதராபாத்தில் இருக்கார்ல ஓவைசி, அவர் சொன்னால் கேட்பான். இங்கே இருக்கிற ஆள் சொல்லி ஸ்டாலின் சொன்னாலாம் கேட்க மாட்டான். அங்கே இருக்கிற பட்டியலில் நம்மனோடனே இங்கே திருமாவளவன் குதிப்பார். நம்ம சொன்னாங்க கிட்டக்க விட மாட்டான் திருமாவளவன். இவங்களெல்லாம் அவன் தலைவராக ஏற்றுக்கிறது இல்லை. அங்கே பாஸ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பையன் கட்சி வச்சுருக்கார் இவங்களுக்காக, பட்டியலினத்து மக்களுக்காக. உண்மையிலேயே பட்டியலினத்து மக்களுக்காக பாடுபடுறவன் அவன் தான். ஜாதி இதெல்லாம் தூண்டி விட மாட்டான். பட்டியலினத்து மக்களின் முன்னேற்றத்துக்காக வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, இதுக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதை அரசாங்கத்திட்ட கேட்டு வாங்குவான். அவன் தான் பட்டியலினத்து மக்களின் காவலன். அவெல்லாம் வந்தால் பீகார்காரன் போயான்னு விரட்டிடுவான். யாதவா அங்கே இருக்கிறவங்க, நம்ம யாதவா மாதிரி அவங்களும் பெரியது. ஆனால் அங்கே இருக்கிற யாதவா நம்ம கண்ணப்பன் பேச்சை கேட்க மாட்டான். அங்கே லல்லு பிரசாத் யாதவ், உங்களுக்கு அகிலேஷ் யாதவ், அங்கே அவங்க தான் தலைவர், அவங்க தான் கேட்பாங்க. அதனால் இந்தியா கூட்டணி சொல்லிட்டான், இன்னமே நீ பீகார்காரன் விடாதுன்னு சொன்னேன்னா நான் இந்தியா கூட்டணி விட்டுட்டு வெளியில் போயிடுவான்டான்ட்டான். இதுக்கிடையில் நம்ம திருமாவளவன் இருக்கார்ல, அவர் தான் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு? தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது. எதுக்குப்பா? பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது. 65 லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இல்லைங்கிறதுனால அவன் வெளியில் போயிட்டான். அவனை நீக்குவேன்னு சொன்னால் பாஜக கைப்பாவையா? உண்மையை சொல்லக்கூடாதா?
பாஜக கைப்பாவையாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவனை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் எனக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இங்கே மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, பஞ்சாயத்து தேர்தல் நடத்த, அந்த தேர்தல் ஆணையம் யார் கைப்பாவையாக இருக்குது? திருமாவளவன் சொல்லுங்கள். 2006 தேர்தல் நடக்கும்போது இவங்க ஒரு ஆளை போட்டிருந்தார், ஸ்டாலின். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சந்திரசேகரன் நினைக்கிறேன். அவரை போட்டிருந்தாங்க. அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்தார் திமுக ஆட்சியில். 11:30 மணிக்கு பூத்தை மூடிட்டு போனால் உங்கள் தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் என்ன ஏன்னு கேட்டதா? பதிந்த வாக்குகள் மொத்த வாக்காளர்களை விட அதிக வாக்குகள் பதிவாச்சு. இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையர் கேட்டாரா? அப்போ இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் யார் இதில் இருந்தது? கட்டுப்பாடில், உங்கள் கட்டுப்பாடில். அப்போ மத்திய அரசாங்கம் இருந்தால் அவன் கட்டுப்பாட்டில் வச்சா தப்பு இல்லை. ஆனால் இப்போ அவங்க நியாயமாக சுதந்திரமாக தான் சொல்கிறாங்க. இல்லாதவனை தூக்கண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசலாமா? தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாடில் இருக்குன்னு. போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாரை பூரா, மந்திரிகளை பூரா காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு துறையும் கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு துறையும் நீங்கள் பேசலாமா திருமாவளவன்? அதனால் இந்தியா கூட்டணி உடையும் அபாயத்தில் இருக்கிறது. தேஜஸ் யாதவ் சொல்லிட்டார், இனிமேல் பேசுனீங்கன்னா உடைச்சிருவான்டான்ட்டார். இனி ஸ்டாலினும் பேச மாட்டார். அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும். டிஆர் பாலு சொன்னார்ல, இதுவரை 100 கோயிலை இடித்திருக்கிறேன், எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும். வாங்குறதுன்னா அவன் எப்படி போடுறதுன்னு தெரியும்னு சொல்லணும். அவன் கள்ள ஓட்டு போட்டு வாங்கிடுவாங்க. அதனால் ஸ்டாலின் இனி பேச மாட்டார். ஏன்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு சொல்லிடுவார், சோனியா காந்தி பீகாரை பற்றி பேசாதீங்க, உடைஞ்சிரும். அதனால் அவர் அமைதியாக இருந்து 4000 ரூபாய் கள்ள ஓட்டு இதுகளிலே அவர் இனி வெற்றி பெறுவதற்கான வழியை தேடுவார் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்தது கூட்டணி. ஏற்கனவே நம்ம சொன்னோம், வைகோவை கழட்டி விடுறாரு ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொன்னோம். உடனே வைகோக்கு பயன் பையனோட கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டார் ஸ்டாலினை, அறிக்கை விட்டார். பொருளையை கிளப்பி விடுறாங்க, என்னை கூட்டணி விட்டு தூக்குறாங்கன்னு அப்படின்லாம் பேசினார். இப்போ இன்றைக்கி உறுதியாகிடுச்சு. என்னென்னா பிரேமலதா 15 சீட்டு கேட்டிருக்காங்க. பிரேமலதாவுக்கு எடப்பாடி உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்தோம், முடியலை, இனி கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த எம்பி சீட்டே வேணாம் அப்படின்ட்டு திமுக பக்கம் போயிட்டாங்க. 15 சீட் கேட்குறாங்க. ஸ்டாலின் 9 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 9 சீட்டு தரேன்னு சொல்லிட்டா மதிமுக காலி. மல்லை சத்யாவும் பிரிஞ்சுட்டார். மதிமுகவுக்கு எங்கே ஓட்டு இருக்குது? ஸ்டாலின் கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு 2-3% இவங்க ஒரு 2% ஆச்சும் விஜயகாந்த் இதுக்கு கிடைக்கும். 9 சீட், அவங்க 15 சீட் கேட்குறாங்க. ஸ்டாலின் 9க்கு வந்துட்டார். அதனால் 10-12 செட்டில்மெண்ட்டு பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால் தேமுதிகவும் திமுகவும் கூட்டணியில் சமரசம் பேசிவிட்டார்கள். வைகோவை வெளியே அனுப்புகிறார்கள். உறுதியாகி விட்டது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சுட்டு இவர் திருமாவை வெளியில் அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னல, அந்த டீலில் ஒன்று தான் இதாக இருக்குது. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ராமதாஸ்கிட்ட, நீங்களும் அன்புமணி ஒன்றா சேர்ந்துட்டு கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் கேட்குற சீட்டு தரேன், மீதிக்கு பணமாக தருகிறேன் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து திமுகவில் சேர்ந்தால் திருமாவை கலட்டி விடுவதற்கு எல்லா ஏற்பாடும் தயாராகிவிட்டது அப்படிங்கிறதும் உறுதி. திருமா எல்லாராலும் எந்த கூட்டணியிலும் சேர்க்காமல் அவரை தனிமைப்படுத்தணும். அது அவருடைய உண்மையான பலம் என்ன என்பதை அவர் தனித்து நின்று இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியணும். ஒரு ஓட்டே இல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க. விஜய்க்கு இருக்கிற ஓட்டும் போகுது. அதனால் கூட்டணி மிக சீக்கிரம் உடைய போகிறதுன்னு ஏற்கனவே நம்ம சொன்னது. தேமுதிக விஷயத்தில் இப்போ உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் தந்தையும் பையனும் சேர்ந்துட்டா திமுக கூட்டணி உறுதியாக்கிவிட்டு திருமாவளவன் இதில் திருசங்கு சொர்க்கத்தில் தொங்குவார், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் போலின்னு சொல்கிறான் பாருங்க. இதே மாதிரி பூத்து கமிட்டி போலி ஆகிப்போச்சு விஜய் விஷயத்தில். விஜய்கிட்ட
அதாவது பூத் கமிட்டி எல்லாத்துக்கும் அமைச்சிட்டேன்னு புஷி ஆனந்த் போய் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார், ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டார். விஜய்க்கு ரொம்ப குஷி, இவ்வளோ சீக்கிரம் பூத் கமிட்டி அமைச்சிட்டாங்க. புஷி ஆனந்த் மிகவும் திறமையானவர், ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தவர், அவர் திறமையானவர் அப்படின்ட்டு அனுப்பி சொல்லிவிட்டு அவருடைய தலைவர்கள் முக்கியமானவர்கள்ட்ட சொன்னார். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், போய் சர்வே எல்லாம் எடுத்துகிட்டு, விஜய் அவர்களே, அவர் அமைச்ச பூத் கமிட்டியில் 25,000 பூத் கமிட்டி போலியானது, அப்படி பூத் கமிட்டியே இல்லைன்னு ஆதாரத்தோடு கொடுத்துட்டார். அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டார் விஜய். புஷி ஆனந்தை கூப்பிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் கண்டபடி தட்டியிருக்கார். ஒன்றெல்லாம் நம்பினேன். புஷி ஆனந்த் உள்ளேயே அழுதுருக்கிறார். உடனே வெளியில் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மாவட்ட தலைவர்கள்னு இருக்கிறவன்லாம் லிஸ்ட்டை கொடுத்தான், அதை நம்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுத்த பணத்தை பூரா மாவட்ட தலைவர்கள்லாம் அமுக்கிட்டு இத்தனை 1000 கமிட்டி அமைச்சேன்னு சொல்லி பணத்தை மொங்காம் போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ தன்னுடைய தந்தை சந்திரசேகர் சொன்னது உண்மையாயிடுச்சே, புஷி ஆனந்தை நம்பாத, ஃப்ராடு, அவனை சேர்க்காதன்னு பல தடவை சொன்னார். அதெல்லாம் மீறி சேர்த்தமே. இப்போ 25,000 பூத்து கமிட்டி போலிங்கிறத விடுங்க, இந்த 25,000 பூத்து கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் எத்தனை கோடி மாவட்ட தலைவர்களுக்கு, அத்தனையும் போச்சு. அதனால் கலக்கத்தில் இருக்கிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது உலா வருகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ராகுல் காந்தி சர்ச்சை. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதாவது சீனா இந்தியாவிலிருந்து 2000 கிலோமீட்டர் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு பேசிட்டார். உடனே பிஜேபியிலேருந்து கேஸை போட்டாங்க, அவதூறு, 2000 கிலோமீட்டரை எங்கே அபகரித்தாங்க, பொறுப்பில்லாமல் பேசுகிறாருன்னு அவதூறு வழக்கு. உடனே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட்டு என்ன கேட்டாங்க, ஒரு இந்தியராக நீங்கள் பேசணும், நம்ம இராணுவத்தெல்லாம் தாக்கி பேசுகிறீங்களே, நீங்களெல்லாம் ஒரு இந்தியரானு நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டாங்க. அவங்க நீங்கள்லாம் ஒரு இந்தியரானு எப்படி கேட்குறீங்க, அவர் தான் இங்கிலாந்து பிரஜையாக வச்சுருக்காரு, இந்தியா பிரஜனை டபுள் 2 நாட்டோட பிரஜை வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை போய் நீங்கள் இந்தியரானு கேட்டால் அவர் இந்தியரே கிடையாது. இந்தியாவின் மேலே அவருக்கு எப்படி உண்மையானது இருக்குது? அம்மாக்காரவங்க இத்தாலியில் பிறந்தவங்க, அந்த குடும்பத்துக்கே வந்து தேசப்பற்றுங்கிறது இருக்காது. நேருவே நேதாஜியை காட்டி கொடுத்தவர் தானே, நேதாஜி சாவுக்கு காரணமாக இருந்தவர் தானே. நாட்டின் மேலே பற்று இருந்தால், தேச தலைவர்கள் மேலே பற்று இருந்தால் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? குடும்பமே அப்படி தானே. அந்த ராஜீவ்காந்திங்கிற பொம்மை கொஞ்சம் நாளாக இருந்தது, இந்த ப. சிதம்பரம் அவருக்கு ஆட்டி வச்சு அவர் கோமாளித்தனம் பண்ணார். இதுதானே காங்கிரஸ். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள்லாம் ஒரு தலைவரா, நீங்கள்லாம் ஒரு இந்தியரானு கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் சுற்றுறானே, சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள பற்றியும் கேளுங்க. நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் இப்போ கேளுங்க, கனிமொழியை கேளுங்க, இந்த திருச்சி சிவாவை கேளுங்க, திமுக முக்கிய தலைவர்களை பூரா கேளுங்க. ஸ்டாலின் ஒரு ஆள் தான் கொடி பிடிச்சார், இந்தியா கொடி. இவங்க மற்றவன் பூரா திமுகவில் இருக்கிறவன் பூரா பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்கள பூரா நாட்டை விட்டு துரத்துங்க. இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் அவனெல்லாம் அனுப்பிடுங்க, போய் ஒவ்வொரு நாட்டையும் அகதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, நீ எல்லாம் ஒரு இந்தியனா, இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசலை. இவன் தான் கேட்குறானே இந்திய இராணுவத்தை பற்றி. இந்திய இராணுவம் ஏன் ஒருத்தர் கூட சாகலை? அந்த ரஃபேல் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது, பாகிஸ்தான் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்க வேண்டியவன், இந்திய ரஃபேல் விமானம் எவ்வளோ சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறவன்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கான், இந்தியாவிலையும் இருக்கான். அவ்வளவு அடித்து துரத்தணுங்கிறேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்தியாவை விட்டு வெளியில் போகணும், அதற்கான சட்டத்தை கொண்டு வரணும். நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக போர்க்காலங்களில், மற்ற நாளில் பேசிக்க, போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராக பேசினா அடித்து தூக்கு, வெளியில் அனுப்பி போய் முகாமில் இருக்கணும் இவங்கெல்லாம். அதனால தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டிருக்காங்க. ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் திமுகவை சேர்ந்தவர்களையும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களையும் மற்றும் இங்கு இந்திய இராணுவத்தையும் இந்தியாவையும் ஆபரேஷன் சிந்தூரை பழித்து பேசக்கூடிய எல்லாருக்கும் நாக்கப்படுங்கிற மாதிரி நீ இந்தியனான்னு சொல்லியவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இன்றைக்கி மதுரை உயர் நீதிமன்றத்தில் டிஜிபி நியமனம் பற்றி ஒரு கேஸை போட்டிருக்கார் ஒருத்தர். எப்படின்னா, நீங்கள் வெறும் அரசியல் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மற்ற நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஜிபிங்கிற போஸ்ட் இருக்க,
அது மிகப்பெரிய போஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போலீஸ்காரவங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்க இந்த டிஜிபிங்கிறவங்க. அந்த டிஜிபிங்கிறவங்க ஐபிஎஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய தேர்வாணையத்தில் டைரக்டாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணி சீனியாரிட்டியில் மூப்பின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு உள்ளவங்க தான் டிஜிபியாக வர முடியும். நம்ம அரசியல்வாதி என்ன பண்ணான்? அயோக்கியத்தனம் பண்ணிட்டான். என்னென்னா, வயது மூப்பின் அடிப்படையில் தானே ஆளை போடணும். இவன் தனக்கு வேண்டியவனெல்லாம் போட ஆரம்பித்து 8 டிஜிபி, 10 டிஜிபி, ஒரு டிஜிபி தான் இருக்கணும். இவன் பூரா அரசியல்வாதி 10 டிஜிபி போட்டுக்கிட்டு இவனுக்கு ஜால்ரா அடிக்கிறவனை கொண்டு தலைமை பதவியில் போட்டான். இங்கே தான் அதிகம். இவனாலேயே வழக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த பாதிக்கப்பட்டவங்க போட்டாங்க, நான் தாங்க சீனியரு, நான் தாங்க பெரிய ஆள், எனக்கு பின்னாடி 10 ஆளுக்கு பின்னாடி இருக்கிறவனை தூக்கி டிஜிபியாக போடுறாங்க. நிறையா போச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து தான் போச்சு. ஏன்னா கருணாநிதி அவ்வளோ கூத்து பண்ணார். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஒருத்தர் வராருன்னு வைங்க, அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. பூரா வந்து இப்போ வர்றவங்க பூரா மண்டையில் ஒன்றுமே இல்லை. நான் தப்பாக சொல்கிறேன், நம்ம என் பெருமையாக சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க. வயிறு எரியுது. நமக்கு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இப்போ டிஜிபி போடுறாங்கன்னு வைங்க, உடனே கண்டபடியெல்லாம் போடக்கூடாது. அதாவது அவனுடைய வயது இதை மட்டும் பார்க்கக்கூடாது. ரெக்கார்டுன்னு இருக்குது அவனுக்கு, பர்சனல் ரெக்கார்டு. அவனுடைய தனிப்பட்ட இதில் வந்து அவனை என்னென்ன சாதனை பண்ணியிருக்கான், என்னென்ன லஞ்சம் வாங்கி தண்டனை வாங்கியிருக்கானா, இதெல்லாம் இருக்கும். அதை பார்க்கணும், அனுபவம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டிஜிபியை போடணும். இவன் வந்துக்கிட்டு தான் 5 இங்கே இருந்துக்கிட்டு கமிஷனர் சென்னைக்கு ஒரு கமிஷனர் இருக்கிறாரில்ல, 3 கமிஷனர் போட்டாங்களே, 3 பேரும் டிஜிபி பதவி, 3 பேர் 10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிஜிபியை போட்டாங்க ஸ்டாலின் ஆட்சியில். 15 போலீஸ் ஸ்டேஷன். எவ்வளவு கேவலம் அந்த டிஜிபியை. அடிப்படை இதுவே தெரியாது. கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, இங்கே ஒரு டிஜிபியை போடுவார். இந்த டிஜிபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, நிர்வாகம் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உள்துறை. அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். உள்துறை ஒரு முதலமைச்சர் போடும்போது என்ன பண்ணணும்? டிஜிபியவே அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா? அப்போ இவரை விட பெரிய பதவியில் இருக்கிறவங்கள தான் போடணும். ஐஏஎஸ்சில் மூத்த அதிகாரிகளை போடணும். கன்ஃபர்ட் ஐஏஎஸ் போடக்கூடாது, டைரக்ட் ஐஏஎஸ் போடணும். ஏன்னா இங்கே வருமே டைரக்ட் ஐபிஎஸ் வருமா. கன்ஃபர்ட் ஐஏஎஸ்னால் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் சர்வீஸ் கமிஷன் எழுதி 10 வருஷம் கழித்து ஐபிஎஸ் வாங்குறவன், 10 வருஷம் கழித்து ஐஏஎஸ் வாங்குறவன். ஆனால் மத்திய தேர்வாணை குழுவிலிருந்து பரீட்சை எழுதிட்டு வரான் பாருங்க, அவன் எடுத்தோடனே ஐஏஎஸ்ன்னு வருவான், எடுத்தோடனே ஐபிஎஸ்ன்னு வருவான். அப்போ டைரெக்டாக ஐபிஎஸ் வருவன் தான் டிஜிபியாக வரும்போது உள்துறை செயலாளராக போடுறவன ஐஏஎஸ், சீனியர் ஐஏஎஸ், டைரக்ட் ஐஏஎஸ் தான் போடணும். இது கருணாநிதிக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ சொல்கிறது ஸ்டாலினுக்கு மண்டையில் தெரியாது. அப்போ தான் நிர்வாகம் நல்லா இருக்கும். கருணாநிதி என்ன பண்ணார்? இங்கே டைரக்ட் ஐபிஎஸ்ஸை போட்டுட்டு டிஜிபியா, அங்கே வந்துட்டு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்னு நாகராஜன் ஜூனியரை போட்டார். நிர்வாகம் எப்படி இருக்கும்? டிஜிபிக்கும் கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் ஒரே தகராறு இருந்தது. அந்த மாதிரி முதலமைச்சர் பதவிங்கிறது அப்போ சாதாரணம் இல்லை. நிர்வாகத்தில் அவ்வளவு நாலேஜ் வேணும். இந்த குரூப்பெல்லாம் இப்படி போட்டான், டிஜிபியாக கண்டவன்லாம் போட்டான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான், இன்னமே நீ ஒரு லிஸ்ட்டு அனுப்பணும் இங்கேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் திறமையான ஆள், தகுதியான ஆளை செலக்ட் பண்ணி 3 பேர் லிஸ்ட்டு அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒரு ஆளை தான் எடுக்கணும், இஷ்டத்துக்கு போட முடியாது. நேற்று வந்தவனை கருணாநிதி போட்டால் அதெல்லாம் போட முடியாதுன்னு இப்போ எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டும் மத்திய அரசாங்கமும் ரெகுலேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டிஜிபியாக இருக்கிறாரு சங்கர் ஜெய்ஸ்வால், அவர் இந்த மாதத்தோடு ரிட்டையர் ஆகிறார். அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த டிஜிபி யாருன்னு இங்கேருந்து லிஸ்ட் அனுப்பியிருக்கணும். அப்போ மத்திய அரசாங்கத்திலேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதில் ஒரு ஆளை எடுக்கணும். இன்று வரை லிஸ்ட் அனுப்பலை. அப்போ என்ன அர்த்தம்? இன்று வரை லிஸ்ட் அனுப்பலை. 26 தேர்தல் வருது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறவங்க, அவங்கள போட்டால் தேர்தலில் நம்ம தில்லுமுள்ளு பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கிற டிஜிபிக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் லிஸ்ட்டே அனுப்பாமல் வச்சுருக்காங்க. இதுக்கு தான் ஹைகோர்ட்டுக்கு போனதில்
உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, மதுரை உயர்நீதிமன்றம், லிஸ்ட்டை உடனே அனுப்பு, அதுலேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறவன் திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடு, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டை அனுப்பாமல் இப்போ இருக்கக்கூடிய சங்கர் ஜெய்ஸ்வாலுக்கே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, இல்லைன்னா இன்சார்ஜ் டிஜிபி, இந்த மாதிரி பல கோல்மால் இருக்குது, அதை போடலாம் என்று இவங்க முடிவெடுத்திருக்காங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள். நிர்வாகத்தை நடத்துகிற லட்சணமாக இது. ஒரு காவல்துறையின் அதிகாரி, தலைமை அதிகாரி ஒரே போஸ்ட்டை அதுக்கே போடுறதுக்கு வக்கீலில் லிஸ்ட் அனுப்பலைன்னா, உனக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு ஆளை போட்டுட்டு 2026 தேர்தலில் எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணி அதுக்கு ஜால்ரா அடிக்கிறவரை வச்சுக்கிட்டு நீ மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டாலின் இந்த சதியை பண்ணியிருக்காரு. அதனால் மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட அதுக்குள்ளே லிஸ்ட் அனுப்பி மத்திய அரசாங்கத்திலேருந்து வாங்கி தகுதியுள்ள ஒரு அதிகாரி, திறமையுள்ள ஒரு அதிகாரி டிஜிபியாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஜிபி போஸ்ட்லேயும் தில்லுமுள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.